திமுகவுக்கு எதிராக ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டுமென இபிஎஸ் கூறியுள்ளார் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, இதை நான் வரவேற்கிறேன், அவர் வரவேற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என சீமான் பதிலளித்தார். கோவை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு சீமான் அளித்த பேட்டியில், புதிய கல்விக் கொள்கை இல்லம் தேடி கல்வியில்தான் வருகிறது. நாம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோமோ ஏற்கிறோமோ என்று தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். இல்லம் தேடி கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு உள்ளோம். கல்வி ஆய்வாளர்கள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கை நமது குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் என்று சொல்கிறார்கள். கல்வி என்பது சுகமாக இருக்க வேண்டும், சுமையாக இருக்கக்கூடாது. எந்நாட்டிலும் இல்லாத வகையில் இந்த நாட்டில் மட்டும் தான் விரும்பிய கல்வியை படிப்பதில் அவ்வளவு தடையாக இருக்கிறது. மருத்துவத்தில் பிஜி படிக்க மறுபடியும் நீட் எழுத வேண்டி இருக்கிறது. மதிப்பெண்களை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என இபிஎஸ் கூறியுள்ளார் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, இதை நான் வரவேற்கிறேன், அவர் வரவேற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பங்கு இதில் முதன்மையானதாக இருக்கும். எல்லோரும் ஒன்றாக நிற்பார்கள், நான் மட்டும் தனியாக நிற்பேன். நான் மட்டும் தான் உருப்படியாக நிற்கிறேன் என சீமான் பதிலளித்தார்.